ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 2 months பேக்கே நான் வந்து பிரேசஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்படியே போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். எனக்குள்ளே வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து வரல, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயம். பட் உங்களுக்காண்டி இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ வந்து நான் பிரேசஸ் வந்து போட்டு வந்துட்டேன். போட்டு வந்து ஒரு 1 hour வந்து ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஏதோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெயின் வந்து இப்போதைக்கு இல்லை, இனிமேல் தான் வந்து பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேசும்போது உங்களுக்கு நான் பிரேசஸ் போட்டிருக்கதே தெரியல. அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. பட் சிரிக்க முடியல. சிரித்தா வந்து உங்களுக்கு தெரியுதா? ஸோ சிரிக்க முடியல. சிரிச்சுட்டு வாயை வந்து எனக்கு க்ளோஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. மித்தபடி வந்துட்டு பெயின் இல்லை. 3-4 hours கழிச்சு தான் வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Day 1 வந்து ஈவினிங் அப்டேட் என்ன அப்படின்னா, எனக்கு லைட்டாக வந்து ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த இடத்துலையும் மட்டும் பயங்கர ஹெவியாக வந்துட்டு இருக்குது. பயங்கர ப்ரெஷராக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பிரேசஸ் போட்டிருக்க மாதிரியே தெரில. ஜஸ்ட்டு வந்து அது லிப்ஸில் வந்து உரசுறனால வந்து பிரேசஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியுது. மித்தபடி வந்து ப்ரெஷர் மட்டும் இந்த 2 பக்கம் பயங்கரமாக இருக்குது. பெயின் கிடையாது, பட் ப்ரெஷர் மட்டும் இருக்குது. Day 2 ஆஃப் பிரேசஸ் அப்டேட். பயங்கர பெயினாக இருக்குது. நேற்று நைட் என்னால் தூங்கவே முடியல. ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து கம்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்குது. மிரரில் பார்க்கும்போது நல்லாவே விசிபிளாக வந்து தெரியுது. அண்ட் என்னால் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வாயை திறந்து என்னால் வந்து பேச முடியல. ஸோ கொஞ்சம் வந்து பெயின்ஃபுல்லாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு ஃபுல்லாக லிக்விட் ஐட்டம்ஸாக தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர பெயினிங்காக இருக்குது. சரி, இதான் வந்து என்னோடய Day 2 அப்டேட். Day 3 அப்டேட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், எனக்கு வந்து Day 3யோட அப்டேட். நானே கண்ணு கூடுறமாக தான் இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி 3rd day வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வந்து வீங்கிருச்சு. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்வெல்லிங் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வீங்கிருச்சு. இந்த கீழே வந்து இதெல்லாம் லைட்டாக கூட டச் பண்ண முடியல, பயங்கரமாக வீங்கியிருக்கு. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடம் வந்து பயங்கரமாக வந்து வீங்கியிருக்கு. கம்ஸ்லாம் வந்து ப்ரஷ் பண்ணனால வந்து நம்மளுக்கு வீங்கி பயங்கரமாக எல்லா கம்ஸுமே வந்து வீங்கியிருக்கு. அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷனால் வந்து அந்த எனக்கு கடைசி 2 கடவாப்பல், இந்த சைடு உள்ள கடவாப்பல், இந்த சைடு உள்ள கடவாப்பலோட எளிர் வந்து பயங்கரமாக வீங்கி தண்ணி கூட இப்போ என்னால் வந்து குடிக்க முடியல. இப்போ இந்த இடம்லாம் வீங்கியிருக்கனால லிக்விட் கூட வந்து எனக்கு ஸ்வாலோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டென்டிஸ்ட் கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், தண்ணி மாறினால த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், இதனால் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேசும்போதெல்லாம் மேலே உரசுறது, அது ப்ரெஷர் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. பிரேசஸ் வந்து பெயினாக இருக்கிறத விட எனக்கு இந்த இடம் இதெல்லாம் வந்து பயங்கர பெயினாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து Day 3யோட வந்து அப்டேட். ஸோ நாளைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். Day 4ஓட பிரேசஸ் அப்டேட். ஸோ நேற்றே வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, எனக்கு ரொம்ப வந்து பயங்கரமாக பெயின் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்றைக்கி போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். டங்கு ஃபுல்லாக பிளிஸ்டர்ஸ் வந்துருச்சு, கொப்பளமாக வந்துருச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து நான் தண்ணி கூட குடிக்கல, சுத்தமாக தண்ணி குடிக்கல. நான் அதோட இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:20 ஆகுது. ஜஸ்ட்டு 2 மடக்கு தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு 2 sip, அவ்வளோதான். பேச முடில. காலையிலேருந்து சரியான அழுகை. ப்ளஸ் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வேறு போயிட்டாங்க. நைட்டு தான் வந்து வந்தாங்க. ஸோ நைட்டு தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஒரு பயங்கரமாக வயிறெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ போய் வந்து எனக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து இந்த 2 சைடும் வந்து விஸ்டம் டீத் வந்து வருது, வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணது, பிரேசஸ்லாம் போட்டிருக்கனால இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஆயில்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஐஸ் க்யூப் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு கூத்து என்ன அப்படின்னா, பிரேசஸ் வந்து போட்டது எனக்கு பெயினே இல்லை, ப்ரெஷர் தான் இருக்கே தவிர பெயின் வந்து கண்டிப்பாக இல்லை. அண்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆனது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. பிகாஸ் அவங்க க்ளீன் பண்ணுற லிக்விட் வந்து அங்கே உள்ள தண்ணி வந்து வர மாதிரி இருக்கும் இல்லையா, எனக்கு டக்குன்னு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அண்டு வாயெல்லாம் வந்து புண்ணாயிடுச்சு, டங்கெல்லாம் வந்து கட்டாயி பிளிஸ்டர்ஸ் வந்து கொப்பளமாக ஆயிடுச்சு. இதோட வந்து விஸ்டம் டீத், 2 விஸ்டம் டீத் ஒன்றுக்கே வந்து வலி உயிர் போயிடும். இது எனக்கு வந்து 2 விஸ்டம் டீத் வந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணி பயங்கர பெயின். அதனால தான் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் நான் வந்து அழுதுட்டேன். இன்னொரு ஒரு பெரிய ஒரு காமெடி என்னென்னா, காமெடி இல்லை, ஒரு ரணவேதனை என்னென்னா, எனக்கு வந்து அமாக்ஸ்டின் வந்து அலர்ஜி.
அவங்க வந்து அமேக்ஸ்லின் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அமேக்ஸ்லின் எனக்கு அலர்ஜிங்கிறது எனக்கு தெரியாது. இன்றைக்கி எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கே தெரியும் அமேக்ஸ்லின் வந்து எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அலர்ஜி அப்படின்னு தெரியாமல் நான் டேப்லெட் போட்டதுனால வாய் ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய டே 4ஓட அப்டேட். டே 5 வந்து நான் அவங்கள மீட் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், இது வந்து டே 11ஓட பிரேசஸ் அப்டேட். டே 4ஓடே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த க்ளீன் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அது வந்து எனக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு. சைடு எஃபெக்ட் ஆகி அந்த நெக்கு ஃபுல்லாக வந்து வீங்கிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் வந்து எனக்கு அலர்ஜிங்கிறது தெரியாமல் நான் போட்டுட்டேன். அதை வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா 2 விஸ்டம் டீத்தை வேற கிளப்பி விட்டு நான் அந்த 4 நாளைக்கு வந்து அந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ விஸ்டம் டீத் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வெளியே வரல. லைட்டாக வந்து வெளியே வர்றதுக்கான ஹோல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பெயின், நாக்கு ஃபுல்லாக பிளிஸ்டர்ஸ் வந்து வந்துடுச்சு. அடியில் நாக்கில் வந்து கொப்பளம் வந்தாலே நம்மளால் டாலரேட் பண்ணிக்க முடியாது. பட் வந்து மேலே டங்குக்கு மேலே ஃபுல்லாக பிளிஸ்டர்ஸ் வந்ததுனால சுத்தமாக 4 நாள் வந்து எதுவுமே சாப்பிட முடியல. ஸோ 7th டே வந்து பாட்டமுக்கு வந்து பிரேசஸ் போட வேண்டியது. பட் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து மவுத் அல்சர் வந்து பண்ணனால எதுவுமே பண்ண முடியாத காரணத்தினால அப்படியே வந்து போஸ்ட்போண்ட் ஆகிடுச்சு. ஸோ 4 நாள் என்னால் எந்திரிச்சு நிற்க கூட தெம்பு இல்லாமல் தான் நான் வந்து இருந்தேன். இப்போ வந்து டே 9 வந்து என்னோடய பாட்டம் டீத்தை போய் க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி வந்து டே 11. ஸோ டே 11 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பாட்டம் டீத்துக்கு வந்து நான் வந்து பிரேசஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ டாப் டீத்தில் இருந்த அளவுக்கு வந்து எனக்கு பாட்டம் வந்து அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இனி போக நாளைக்கு தான் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி இருக்கும். நாளைக்கு தான் வந்து தெரியும். ஸோ நாளைக்கு என்ன பிரேசஸ் அப்டேட் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபைனல் டே அண்ட் பயங்கர பெயினாக இருக்குது. ப்ரஷ் பண்ணும்போது வலி வந்து சீரியஸாக வந்து என்னால் டாலரேட்டே பண்ணிக்க முடியல. பாட்டம் டீத்தில் மேலே வந்து எனக்கு பெயின் சுத்தமாக இல்லை. பாட்டம் டீத்தில் மட்டும் பயங்கர பெயினாக இருக்குது. அண்டு உங்களுக்கு தெரியுதா, டீத் வந்து கொஞ்சம் முன்னாடி ஸ்வெல்லாக இருக்கா, டீத் கிடையாது, என்னோடய லிப்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லாகி முன்னாடி இப்படி வந்து பாப்பப் ஆகிருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரில, கண்ணம் வத்தினால அப்படி தெரியுதா என்னன்னு தெரில. பட் லைட்டாக வந்து ஸ்வெல்லிங் மட்டும் இருக்குது. கொஞ்சம் வந்து செட்டில் டவுனாக இப்படி வச்சுருந்தா சுத்தமாக தெரில. இப்போ நார்மலாக வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு சிரிக்க முடியல, அண்ட் சிரிச்சா வந்து வாயை வந்து மூட முடியல. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பிரேசஸ் பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் வந்து நான் பிரேசஸ் பற்றின காஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட், அந்த ப்ரொசீஜர் டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரேசஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் போடலாம். டாலரபிளான ஒரு பெயினாக தான் இருக்குது. டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்குலாம் பெயின் இல்லை, நம்மளால் தாங்கிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் அண்ட் பெயின் இருக்குது. மற்றபடி வந்துட்டு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ கோ ஃபார் இட் அண்ட் டாட்டா, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை, லவ் யூ ஆல்.